ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் இட்லி பொடி செய்ய போகிறேன். இட்லி பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் இதில் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 50 கிராம் பச்சரிசி சேர்த்துருக்குறேன். பச்சரிசி இவ்வளவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கொஞ்சோல வெந்தயம், ஒரு 10 வெந்தயம் சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. அப்புறம் இந்த பாருங்க, இது கருவேப்பிலை நல்லா இந்த பாருங்க இப்படி இருக்கணும். கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்துருக்குறேன், ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்குறேன். இது தோரம்பருப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்குறேன். என்கிட்ட மிளகு, காஞ்ச மிளகாய் இல்லை, அதனால மிளகு பொடி சேர்க்க போகிறேன். சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் காயப்பொடியும் போட்டுக்கோங்க. காயப்பொடியும் போட்டு இந்த மழை காலத்துக்கு நீங்கள் இது பண்ணி வச்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் அரைச்சி வச்சுக்கோங்க, எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இதில் என்னென்ன இது சேர்க்குறதுன்னு. இட்லி பொடிக்கு